தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் வெயிலிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பலம் பெற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரிசா மற்றும் வட ஆந்திரா கடலோர பகுதிகளில் ஒட்டி நிலவுகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து 20ஆம் தேதி அதிகாலை ஒரிசா கடற்கரையை பூரிக்கு அருகில் கடக்கக்கூடும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதி கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு மத்திய வங்கக்கடல், அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திரா கடலோர பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 22 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம். நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி 6 சென்டிமீட்டர் பதிவாகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, நீலகிரி மாவட்டம் மேல்கோடலூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகிறது. விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகிறது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி, தருமபுரி மாவட்டம் அரூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் கிளம்பாக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை AWS, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, நீலகிரி மாவட்டம் கல்லட்டி, சென்னை மாவட்டம் பெருங்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை ARG, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, புதுச்சேரி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.